வணக்கம். ஆயிரத்து ஓர் இரவு அரபு கதைகளில் சிந்துபாத்தினுடைய பயணங்கள் பற்றி பார்த்துட்டு வர்றோம். நம்ம தினத்தந்தியில் வர சிந்துபாத்து கதை தாங்க. அந்த பயணம் முடியவே இல்லை. நம்ம இந்த கதைகளில் நம்ம அவருடைய பயணத்தை பார்க்குறோம். முதல் பயணத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ அவருடைய 2வது பயணத்தை பற்றி சிந்துபாத் சொல்ல போகிறார். ரெண்டாவது பயணம் எப்படி அவரே சொல்கிறாரு. நல்ல செல்வங்களோடு நல்ல வசதியோடு நான் என்னுடைய அரண்மனையில் இருந்தேன். நான் என் மனதுக்குள்ளே எப்போவுமே புதிய இடங்களை பார்க்கணும், புதிய அனுபவங்களை பெறணும், புதியவற்றை சிந்திக்கணுங்கிற ஒரு ஆசை உண்டு. கடல் பயணத்து மேலே எனக்கு அவ்வளவு வற்றாத காதல் உண்டு. அதனால் என்ன செஞ்சேன், அடுத்த முறையும் நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். இப்போவும் எங்களுடைய கப்பல் போயிட்டு இருந்தது. நான் கப்பலில் ஏறி புறப்பட்டேன். அந்த கப்பலும் பல மைல்கள் கடந்து சென்ற போது ஒரு சிறிய தீவை அடைந்தது. அங்கு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துக்கு அருகில் அழகிய மரங்களும் பூங்காக்களும் மற்றவையும் இருந்தவற்றை பார்த்து நான் அங்கிருந்த ஒரு பூங்காவில் சற்று நேரம் கண்ணை இருந்து படுத்து விட்டேன். மற்றவர்கள் எல்லாம் பொருள்களை எல்லாம் வாங்கினார்கள். கப்பலில் சென்று ஏறிக்கொண்டார்கள். கப்பலும் போய்விட்டது. நான் எதுவும் இல்லாமல், மனிதர்கள் இல்லாமல் அந்த தீவில் அலையத் தொடங்கினேன். வந்தவர்கள் எல்லாம் பயணத்தை பிடித்து விட்டு போய்விட்டார்கள். கப்பலில் வந்தவர்களும் போய்விட்டார்கள். விற்பனையாளர்களும் போய்விட்டார்கள். நான் மட்டும் தனித்தீவில் நிற்கிறேன். இப்போது என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. என்னை நானே நொந்து கொண்டேன். எப்படியான வசதி இருந்தது, வாழ்க்கை இருந்தது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம் ஏதோ சாகசம் செய்கிறோம் என்று இப்படி புறப்பட்டு வந்து விட்டோமே, இது எவ்வளவு தவறு என்று நினைத்து கொண்டு ஒரு மரத்தில் ஏறி பார்த்தேன். வெகு தூரத்தில் ஒரு வெள்ளையாக ஒன்று தெரிந்தது. உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. அது ஒரு மாளிகையாகத்தான் இருக்கும். அங்கு சென்று பார்ப்போம் என்று நான் அந்த மாளிகையை நோக்கி போனேன். போக 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 அது என்ன என்றே தெரியாத அளவுக்கு அது பெரிதாக இருந்தது. அப்போது திடீரென்று இருள் சூழ்ந்த மாதிரி ஏற்பட்டவுடன் நான் பயந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டேன். பார்த்தால் ருக் என்கின்ற ராஜாளி பறவை ஒன்று, நம்ம ஊர்களில் கிராமத்தில் சொல்லுவாங்க அன்றண்டா பறவை அப்படிம்பாங்க. அத்தகைய பெரிய பறவை ஒன்று பறந்து வந்தது. நான் பார்த்த அந்த வெள்ளையான பொருள் மீது அது அமர்ந்தது. பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அந்த பறவை உட்கார்ந்தது அந்த வெள்ளை பொருள் அதனுடைய முட்டை என்று. ஒரு மாளிகை அளவுக்கு அந்த முட்டை இருந்ததென்றால் அதை இட்டு அந்த பறவை எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். இந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன இறை கொடுக்குமாம், யானைகளையும் காண்டாங்கிற மிருகங்களையும் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்குமாம். அப்படி என்றால் பறவையினுடைய அளவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் என்ன செய்தேன் என்றால், இந்த பறவை மூலமாக தப்பிப்போம் என்று நினைத்து கொண்டு மெதுவாக அந்த பறவை தன்னுடைய முட்டையின் மீது உட்கார்ந்திருந்த போது அதனுடைய கால் பகுதியில் சென்று என்னுடைய தலப்பாகையை எடுத்து அந்த காலோடு சேர்த்து கட்டி கொண்டேன். என்னையும் அந்த பறவையினுடைய காலையும் சேர்த்து கட்டி கொண்டேன். மறுநாள் பொழுது விடுந்தவுடன் அந்த பறவை பறந்து செல்லுறது. பறக்க ஆரம்பித்த அந்த பறவை ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பை, அதாவது விஷப்பாம்பை காலில் கவ்வியது. ஒரு புறம் பாம்பு, ஒரு புறம் நான். அச்சத்தில் உயிரே போய்விட்டது. இப்படி பறந்து சென்ற நாயை தூக்கி கொண்டு அந்த பறவை ஒரு பள்ளத்தாக்கில் போய் இறங்கியது. நான் சடார் என்று அதனுடைய காலில் கட்டியிருந்த ஆடையை அவிழ்த்து கொண்டு ஓடி வந்தேன். ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டேன். பறவை அங்கிருந்த அந்த பாம்பையும் இன்னும் சில பாம்புகளையும் பிடித்து கொண்டு மேலே பறந்து சென்றது. நான் கொஞ்ச தூரம் நடந்து சென்று வந்து பார்த்தால் அங்கு முழுவதும் வைரக்கற்களாக கிடந்தன. வைரங்கள், வைடூரியங்கள், கோமேதகங்கள். நான் எல்லாவற்றையும் எடுத்து மடியில் கட்டிக்கொண்டேன். அப்போதுதான் நான் ஒன்றை பார்த்தேன். அது பாம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, விஷப்பாம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இந்த பாம்புகள் எல்லாம் இந்த பறவை வந்தபோது உடனடியாக தங்களை காத்துக்கொள்ள பொந்துக்குள் சென்று விட்டன. இப்போது திரும்பி வர தொடங்கின. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாம் இப்படி வைரத்தை பெருக்க வந்து இந்த விஷப்பாம்புகளிடம் சிக்கி கொண்டோமே என்று நான் யோசித்து கொண்டிருந்து சட்டென்று ஒரு முடிவு செய்தேன். அங்கிருந்த ஒரு பாறை ஒன்றை நான் மெதுவாக நகட்ட உள்ளே ஒரு குகை வழி தெரிந்தது. சற்று தூரம் போனவுடன் அங்கு இதே போன்ற ஒரு பறவை ஒரு முட்டையின் மீது அமர்ந்து அடைகாத்து கொண்டிருந்ததை பார்த்தேன். உடனடியாக நான் மீண்டும் அந்த பறவையை கால்களில் கட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். அப்போது வெளியிலே சத்தம் கேட்டது. என்ன என்று பார்த்தால், மலை மேலிருந்து இந்த வைரத்தை பெறுவதற்காக கடத்தல்காரர்கள் பலர் மாமிச துண்டுகளை எறிவதும் அந்த மாமிச துண்டுகளை தூக்குவதற்கு இந்த பறவைகள் வருவதுமாக இருப்பதை பார்த்தேன்.
உடனே நான் அந்த பறவையை ஒன்றும் செய்யாமல் திரும்ப ஓடி வந்து அந்த மேலிருந்து வீசப்படுகின்ற மாமிச துண்டுகளை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பிரம்மாண்டமான மாமிச துண்டு வந்து விழுந்தபோது உடனடியாக ஒரு பறவை வந்து அதை எடுக்க, நான் அந்த மாமிச இறைச்சியினுடைய ஒரு பகுதியை பிடித்து கொண்டு நான் தொங்க, அந்த பறவை என்னையும் தூக்கி கொண்டு அந்த மலை உச்சிக்கு சென்று எங்கள் 2 பேரையும் போட்டுவிட்டு போய்விட்டது. நான் விழுந்ததை பார்த்தவுடன் அந்த வியாபாரிகள் எல்லாம் மஞ்சு ஓட பிறகு என் அருகில் வந்தார்கள். நான் அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு சில வைரங்களையும் கொடுத்தேன். பிறகு அந்த வைரங்களை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய நாடு நோக்கி வந்தேன். இப்போது சேர்ந்த செல்வத்தையும் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். இதுதான் என்னுடைய 2வது பயணத்தினுடைய கதை என்று சிந்துபாத் சொல்லி முடித்தார். 3வது கதையை கேட்பதற்கு ஆவலாக அங்கிருந்து அவர்கள் இருந்தார்கள். நீங்களும் காத்திருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.